இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மிக பிரதானமான ஒரு செய்தி. செம்மணி புதைக்குழி அகழ்வு பணி தொடர்பில் ஜனவரியிலேயே தீர்மானம். சான்று பொருளான காலனி 1980-95 ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டது. சிஐடி யாழ் பிரதான சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்துக்கு அறிக்கை என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணியை அடுத்த வருட ஆரம்பத்தில் மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையிலான குழுவினர் நேற்று புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார்கள். இதன்போது புதைக்குழி பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டு தீர்மானம் எடுப்பது என்னும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைக்குழி அகழ்வுகளின் போது மீட்கப்பட்ட சான்று பொருட்களில் ஒன்றான S25 எனும் பாட்டா செருப்பில் 39 ரூபாய் 90 என பொறிக்கப்பட்ட விலைப்பட்டியல் என்பது 1980ஆம் ஆண்டுக்கும் 95ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழி குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குழு இது தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு மேலதிக விசாரணை அறிக்கை ஊடாக அறிவித்திருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் மேலதிக அகழ்வு பணிகள் அல்லது அடுத்த கட்டம் தொடர்பில் தீர்மானிக்க யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இதன்போது இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் இரு அதிகாரிகள் மன்றில் பிரசன்னமாகியிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்புக்காக சட்டத்தரணி VH நிரஞ்சன் தலைமையில் சட்டத்தரணிகளான ராணிதா ஞானராஜா டி திலக்ஷன் ஆகியோர் ஆஜராக இருந்தார்கள். அத்துடன் இந்த விவகாரத்தின் முறைப்பாட்டலான சித்துப்பாத்தி மயான நிர்வாக உறுப்பினர் வைத்தியலிங்கம் கிருபாகரன் மற்றும் அந்த நிர்வாக சபை உறுப்பினர்களும் மன்றில் ஆஜராகி இருந்தார்கள். இதனைவிட காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்பில் பலரும் காணாமலாக்கப்பட்டவர் குறித்த அலுவலக அதிகாரிகளும் அவர்கள் சார்பிலான சட்டத்தரணிகளும் பிரசன்னமாகியிருந்தார்கள். இவற்றை விட இந்த மனித புதைக்குழி தொடர்பிலான அகழ்வு நடவடிக்கைகளை நெறிப்படுத்தும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரனவனும் அறிக்கையுடன் ஆஜராகியிருந்தார். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரமணனால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட 240 மனித எச்சங்களை பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான பாதையிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பில் அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற நிபுணர் குழுவின் 7 பேருடைய விவரமும் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைகிறது.